Good morning, students. Today we are going to see the lesson laws of motion. In that we are going to discuss the topic static and kinetic friction. So last class itself we discussed about the topic static friction. So what is meant by static friction? Anything that something which is at rest is called as static. So what is meant by static friction? Static friction is a frictional force which comes into play when the body is at rest. So this friction resists the start of the motion. Okay. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றது என்ன, அது வந்து ஆல்ரெடி ஸ்டாட்டிக்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப அந்த ஃப்ரிக்ஷனை வந்து ரெஸ்ட்லேருந்து மூவ் பண்ண வைக்கிறது தான் என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ரெஸ்ட் டயத்தில் அங்கே இருக்கிற அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபோர்ஸை தான் ஃப்ரிக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டும் அது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறப்ப என்ன ஃப்ரிக்ஷனில் இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரிக்ஷனை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். ஸோ எப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்குறோமோ அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், டென்ஸ் டு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ மூவ் ஆகிறப்ப ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் தான் என்னென்னா kinetic friction. So today we are going to discuss about the kinetic friction. So இந்த kinetic frictionன்றது என்ன, இதை வந்து நம்மளுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பால் அண்டு ஸ்லைடு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்லைடு இருக்குது, அந்த ஸ்லைடில் பால் வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பால் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கா. ஸோ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறப்ப நான் வந்து அங்கே இருக்கிற ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அண்ட் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணலை. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே என்ன ஆகும், பால் ஸ்டார்டட் டு மூவ். ஸோ என்னோட எப்போ மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்குறப்ப பால் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பால் ஸ்லைடில் வேகமாக மூவ் ஆகிறது. மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த பால் என்ன பண்ணும், ஸ்லைட்லேருந்து கீழே விழுந்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணும். கண்டிப்பாக அதே இடத்துல விழுந்து ஸ்டாப் ஆகாது. கண்டிப்பாக என்ன பண்ணும், கொஞ்சம் தூரம் அந்த பால் வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நிற்கும். ஸோ அந்த இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம். ஓகே, நவ் see that if the external force acting on the object is greater than maximum static friction, the object begin to slide. Okay, when an object slides, the surface exerts a frictional force called kinetic force. ஸோ இங்கே நம்மளோட லாஸ்ட் கிளாஸில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்து எப்படி டினோட் பண்ணோம், எஃப் சஃபிக்ஸில் எஸ் வந்து போட்டோம். ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனில் வந்து எஃப்கே அப்படின்னு போடணும். இங்கே கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஆர் டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ த அதர் நேம் ஃபார் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஆர் டைனமிக் ஃப்ரிக்ஷன். Okay, and see this, to move an object at constant velocity we must apply a force which is equal in magnitude and opposite to the direction of kinetic friction. So நான் ஆல்ரெடி சொன்னது அந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்றது என்ன, நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஓகேவா, இங்கே வந்து நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனும் இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்க்குறப்ப இங்கே எப்படி பார்த்தோம், எஃப்எஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு என் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனும் என்னென்னா அதே தான், எஃப்கே இஸ் ஈக்குவல் டு மியூகே இன்ட்டு என். வேறு மியூகேன்றது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். மியூஎஸ்ன்றது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இங்கே மியூகேன்றது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் என் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ். ஸோ அண்ட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே மியூஎஸ் மியூகே அப்படின்னு போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் மியூஎஸ் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் static friction and mu k is the coefficient of kinetic friction. ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட லோவாக தான் இருக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றது என்ன, இட் அப்போஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் த மோஷன். ஸ்டார்டிங் மோஷனை வந்து அப்போஸ் பண்ணும். அண்ட் கைனெட்டிக் மோஷன்றது என்ன, மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிற்கிது. ஸோ இட் அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷன்னா பாடி வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. பால் ஸ்லைட்லேருந்து விழுகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நிற்கிது. ஸோ இந்த ட்ராவல் பண்ணி நிற்கிறதுக்கான ரீசன் என்ன, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனால தான் அது வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுது, இட் அப்போசஸ் த ரிலேட்டிவ்
relative motion of an object with respect to the surface. And second one, இது ரெண்டுமே வந்து surface of contact, that means mu s க்கு வந்து independent-ஆ இருக்கும். Okay, so it independent of surface of contact and independent of surface of contact. And third one, mu s depend on the nature of materials in mutual contact. இந்த mu s வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான மெட்டீரியல் எடுத்திருக்கோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அண்ட் மியூகே வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, நம்மளோட எடுத்திருக்க நேச்சர் ஆஃப் மெட்டீரியல், அந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன், டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஃபிக்ஷனில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ஃபோர்ஸை. ஸோ இது வந்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் கைனடிக் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அண்ட் லாஸ்ட் ஒன், அண்ட் திஸ் ஒன் ஃபிஃப்த் ஒன், இதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0லேருந்து மியூஎஸ் என் வரைக்கும் இருக்கும். பட் இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் கேன் நெவர் பி ஜீரோ ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் இங்கே ஏன் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா, ஸ்டாட்டிக் ரெஸ்ட் பொசிஷனில் ஜீரோவாக இருக்கும். பட் இங்கே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்காது. ஓகேவா? நம்ம ஆக்சுவலாக இங்கே நம்ம இந்த கிராஃபை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து பாருங்கள். ஸோ இந்த பாயிண்டில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ரெண்டுமே வந்து ஜீரோவாக இருக்கும். தட் மீன்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ. ஸோ அதனால் இந்த பாயிண்டில் இருக்குது. when we are giving some external force, when we are increasing the external force, what will happen to the static friction? The static friction are also started to increase. So ரெண்டுமே என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் அப் டு எ சர்டைன் லிமிட். அந்த லிமிட்டை தான் நம்ம மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகாது அப்படின்னா இட் டஸ் நாட் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ அது வந்து ஒரு மேக்ஸிமம் லிமிட்டில் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுதான் அந்த மேக்ஸிமம் லிமிட்டு. ஸோ அந்த மேக்ஸிமம் லிமிட்டில் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தா தெரியும், இந்த பாயிண்ட் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் லிமிட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன வந்துடுது அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடுது. ஸோ இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனோட கிராஃப் வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா ஸ்டெடியாக இருக்குது இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை காட்டிலும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இட் கேன் டேக் வேல்யூ ஃப்ரம் 0 to μs. இது ஜீரோவில் இந்த கிராஃபில் பார்த்தா தெரியும், 0லேருந்து μs வரைக்கும் இருக்குது இதோட மேக்ஸிமம் வேல்யூ. பட் நம்மளோட கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஜீரோக்கு போகுதா? இல்லை. ஸோ இட் கேன் நெவர் பி ஜீரோ அண்ட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு μkn. μknக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எப்பயுமே மேக்ஸிமமாக இருக்கும் எஃப்கேவை காட்டிலும். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபில் பாருங்கள், எது மேக்ஸிமமாக இருக்குது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் மேக்ஸிமமாக இருக்குது எஃப்கே காட்டிலும். தட் மீன்ஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் மேக்ஸிமம் லிமிட்டுக்கு போகுது. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் will be maximum than the kinetic friction and it is less than maximum value of static friction. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட இதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூவை விட இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் μs கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் will be greater than the coefficient of kinetic friction. அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். Okay, these are the difference between static friction and kinetic friction. So இதுதான் அந்த both for the kinetic friction and static friction in graph. Okay, so next class we are going to discuss about the rolling friction. Thank you students.